இதா கவு அம்ச்சா ஹாஃபா தெரியாம பண்ணிட்டான். என்ன தெரியாம பண்ணிட்டா? நான் வல்ல மல்ல கப்பட்ட நிக்க வச்சா இப்படி வெள்ளான்ட்டுக்க ஹாஃபா. அது எப்பவுமே யாராவது எதாவது கேட்டால் முடியாதுன்னு சொல்லக்கூடாது. அதுதான் ஒரு ஆக்டரோட விஷயம். எங்கே என்ன கேட்டாலும் அதை நடிச்சு காமிச்சார். இது வந்து இது வரைக்கும் எஸ்கேப் பண்ணதுலேயே இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஜானர். முருகதாஸ் சாரோட செட்டில் ஒர்க் பண்ணுறது வந்து ஒரு பயம் கலந்த ஒரு சந்தோஷம். சார் வந்து அவ்வளோ சீக்கிரம் கோவப்பட மாட்டார். ஆனால் கோவப்பட்டால் பயங்கரமாக கோவப்படுவார். நான் அங்கே நல்லா மாட்டிக்கிட்டேன். ஃபஸ்ட்டு வாட்டி மாட்டினேன் விட்டார், சரி போனால் போதுன்னு விட்டார். 2வது வாட்டியும் மாட்டினேன் விட்டார். 3வது வாட்டியும் மாட்டினேன் விட்டார். 4வது வாட்டி நான் இனிமேல் ஆக்ஷன் டேக் கட் எதுவுமே சொல்ல மாட்டேன், நீ ஏன் நடி, அவங்களே பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டேன். சார் வந்து ஓகேன்னு சொல்லி எனக்கு இன்னும் பெட்டராக பண்ணியிருக்கலாம்னு தோன்ற மாதிரியான சீன்ஸ் இருந்திருக்கு. அது நம்ம எப்படி பார்க்குறோன்றதை பொறுத்து தான் இருக்குது. ஓகே, நெகட்டிவ் பாசிட்டிவ் ரெண்டுமே வந்து இந்த ஃபீல்டுக்குள்ளே வந்துட்டா கண்டிப்பாக இருக்கும். இந்த ஃபீல்டு அப்படி தான் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டோனாலே நம்ம பாசிட்டிவ்ஸ் மட்டும் நான் நல்லா எடுத்துப்பேன். செட்டில் ஒரு 15-16 பேர் தான் இருப்பாங்க. ஸோ ஆஸ் அ ப்ரொஃபஷனல் ஆக்டராக நம்ம அந்த 16-17 பேருக்கு பயப்படுறோன்னா நம்ம ஆக்டராக இருக்க முடியாது. இந்த ஹீரோக்கு வந்து கூடவே ஆக்ட் பண்ணணும் தளபதி அவர் தான் போக போறேன்றாரு. நானே நான் அவரை விட மாட்டேன். நான் அந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே வர்றதுக்கே ஒரு மெயின் காரணம் அவர் தான். அப்படியா? அவர் தான் லைக் என்னோட இன்ஸ்பிரேஷன் மாதிரி. நேயர்களுக்கு வணக்கம். சமீப காலமா இருக்கக்கூடிய பல முன்னணி நடிகர்களுடைய இளம் வயது கதாபாத்திரமா நடிக்கக்கூடிய ஒரு நபர் தான் இன்னைக்கு நம்ம கூட ஜாயின் பண்ணிட்டாங்க. எஸ், டுடே வி ஹேவ் அக்ஷய் கிருஷ்ணா வித் அஸ். ஹலோ, எப்படி இருக்கீங்க? ரொம்ப ஹாப்பியா இருக்கு நிஜமாவே. என் முன்னாடி உங்களை உட்கார வச்சு இன்னைக்கு இன்டர்வியூ பண்றதுல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சொல்லுங்க, இப்போ வந்து ரீசெண்டா ஒரு ப்ராஜெக்ட் வந்து பண்ணி முடிச்சிருக்கீங்க, ரிலீஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ட்ரெய்லர் பார்த்த உடனே உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? மதராசியை பத்தி கேட்குறேன். மதராசி ஒரு பெரிய ஒரு ப்ராஜெக்ட். என்னை பொறுத்த வரைக்கும் எஸ்கே சாருக்கும் சரி, இது வந்து இது வரைக்கும் எஸ்கே பண்ணதுலேயே இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஜானர். அவர் பண்ண இதுக்கு முன்னாடி எல்லாமே வந்து ஒரு ஹியூமர் சென்ஸ் கலந்த மாதிரி இருக்கும். இதில் அவர் ஹியூமர் வந்து அவ்வளோ அதிகமாக பண்ணியிருக்க மாட்டார். இது ஒரு த்ரில்லர் மாதிரியான படம். ஸோ அவருக்கே இது வந்து ஒரு பெரிய படம் மாதிரி. அப்போ எனக்கு இது கண்டிப்பாக ஒரு பெரிய படம். அண்ட் ட்ரெய்லரில் வந்ததெல்லாம் நான் எதிர்பார்க்கவே இல்லை. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் இந்த படம் கண்டிப்பாக வெற்றி அடையணும். கண்டிப்பாக. ஓகே, எஸ்கே சாருக்கே வந்து இது கண்டிப்பாக ஒரு அவருடைய கெரியரில் மிகப்பெரிய ஒரு படமாக இருக்கும். எனக்கு ட்ரெய்லரை பார்க்கும்போது எப்படி இருந்துச்சுன்னா, ஒருவேளை துப்பாக்கி சாயலில் இருக்குமோ, ஏன்னா அதே வில்லன் வந்து துப்பாக்கி யார் கையில் இருந்தாலும் வில்லன் நான் தான், சுட போகிறது நான் தான் அப்படிங்கிற மாதிரியான வசனங்கள்லாம் கேட்கும் பொழுது நிஜமாவே வாவ், அப்போது அந்த தரப்புலேருந்து ஏதோ ஒன்று இருக்குன்ற ஒரு பெரிய எதிர்பார்ப்பு ஒரு நார்மல் ஆடியன்ஸாக எனக்கு இருக்குது. அந்த படத்தில் ஒரு பார்ட்டாக இருக்கீங்க அப்படின்றப்போ உங்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் இல்லையா? அதை பற்றி ஷேர் பண்ணுங்கள். அந்த இது எப்படி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கன்ஃபார்ம் ஆச்சு? உங்களுக்கான அந்த வாய்ப்பு எப்படி கன்ஃபார்ம் ஆச்சு? இந்த வாய்ப்பு வந்து முதல்ல ஆடிஷன் அட்டன் பண்ணியிருந்தோம் நாங்கள். முருகதாஸ் சாரை ஃபஸ்ட் டைமே முருகதாஸ் சாரை பார்த்துட்டேன் நான். போன உடனே ரூம் அந்த கதவை திறந்து நான் போய் பார்க்குறேன். அங்கே போய் உட்காந்த உடனே சார் பார்த்தாரு. சார் வந்து ஓகேப்பா தம்பி அப்படின்னு சொல்லிட்டாரு. நானும் ஓகே, ஃபஸ்ட் டைம் வந்து போயிட்டோம் அப்படியே. அப்போ வந்து எந்த பர்ஃபார்மன்ஸ் எதுவுமே பண்ண சொல்ல என்ன. செகண்ட் டைம் வந்தோம். செகண்ட் டைம்ஸ் தான் நான் வந்து பர்ஃபார்ம் பண்ணேன். பர்ஃபார்ம் பண்ண உடனே சார் ஓகேன்ட்டார். தேர்ட் டைம் வந்து ஷூட் நடந்துச்சு, ஒரு ஃபோட்டோ ஷூட் மாதிரி. ஸோ அப்படி தான் இந்த படத்துக்குள்ளே நான் வந்தேன். இல்லை, இந்த படத்தோடைய வாய்ப்பு எப்படி கிடச்சிது? அந்த செட்டில் ஒர்க் பண்ண அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் இல்லையா, அவங்களோட ஒர்க் பண்ணும்போது ஒரு லெஜெண்டரிஸ் பிகாஸ் அவங்கள பற்றி சொல்லுங்கள். முருகதாஸ் சாரோட செட்டில் ஒர்க் பண்ணுறது வந்து ஒரு பயம் கலந்த ஒரு சந்தோஷம். ஓகே. ஏன்னா சார் வந்து அவ்வளோ சீக்கிரம் கோவப்பட மாட்டார். ஆனால் கோவப்பட்டால் பயங்கரமாக கோவப்படுவார். அந்த மாதிரி ஒரு நாள் வந்து ஒரு 3-4 சீன் நடிச்சிட்டு இருந்தேன். அப்போது என்னாச்சு, சார் வந்து நல்லா இருந்துச்சு போல சீனு. சார் ரொம்ப எக்ஸைட் கண்டினியூன்ட்டாரு. ஏன் காதில் கட்டுன்னு விழுந்துருச்சு. நான் அங்கே நல்லா மாட்டிக்கிட்டேன். ஃபஸ்ட்டு வாட்டி மாட்டினேன் விட்டார், சரி போனால் போதுன்னு விட்டார். 2வது வாட்டியும் மாட்டினேன் விட்டார். 3வது வாட்டியும் மாட்டினேன் விட்டார். 4வது வாட்டி நான் இனிமேல் ஆக்ஷன் டேக் கட் எதுவுமே சொல்ல மாட்டேன், நீ ஏன் நடி, அவங்களே பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். அந்த மாதிரி ஒரு அவரை காண்டேத்தி விட்டேன். முருகதாசரே ஒரு டென்ஷன் பண்ண வச்சுட்டீங்க. ஓகே. ஸோ இந்த மாதிரியான விஷயம்லாம் செட்டில் நடந்திருக்கு. ஆனால் ஒரு குழந்தை மாதிரி பார்த்துக்கிட்டாங்க என்ன. அந்த வெயிலில் ஃபைட் சீன்லாம் நான் பண்ணேன். இதில் வந்து அந்த வெயிலில் வந்து அப்போ வெயில் ரொம்ப அதிகம். ஸோ அந்த வெயிலில் வந்து ஃபைட் சீன் பண்ணிகிட்டே இருக்கணும். ரிஹர்சலுக்கு வந்து டைமே கிடைக்காது. ஓகே. அவ்வளோ பேக்டாக இருக்கும். இந்த சீன் முடிச்சுட்டு அந்த சீன், ஏன்னா ஃபுல் டே மட்டுமே என்ன வச்சே செஞ்சாங்க. ஸோ அந்த மாதிரி நல்லா பேம்பர் பண்ணி பார்த்துக்கிட்டாங்க. ஓகே. இதுக்கு முன்னாடி ஒருத்தர் இன்டர்வியூ பண்ணும்பொழுது அவருமே சொல்லியிருந்தாரு, மதராசியில் ஒரு சின்ன பார்ட்டாக நான் ஆக்ட் பண்ணியிருந்தேன்,
நீங்க என்ன லேர்ன் பண்ணிக்கிட்டீங்க அந்த செட்ல? ஏஆர் முருகதாஸ் சார், சிவகார்த்திகேயன் சார்லாம் இருக்காங்க. என்ன லேர்ன் பண்ணிக்கிட்டீங்கன்னும் பொழுது, ஏஆர் முருகதாஸ் பல ஹிட் குடுத்த ஒரு டைரக்டர். அவர் வந்து கட்டுன்னு சொல்லும்பொழுது, "கட் ப்ளீஸ்" அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவாரு. நான் அத அவர்கிட்ட இருந்து லேர்ன் பண்ணிக்கிட்டேன் அப்படிங்கிற மாரி சொன்னாங்க. இப்போ தான் நம்மளுடைய கெரியர ஸ்டார்ட் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறப்போ, இந்த நேரத்திலே ஒரு பெரிய பெரிய ஜாம்பவான்களோட ஆக்ட் பண்ற சான்ஸ் எல்லாம் வந்து எல்லாருக்குமே ஈஸியா கிடைக்குமான்னு கேட்டா கிடைக்காது. நெறைய பேர் வந்து முட்டி மோதிட்டு இருக்காங்க. நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குமா? அப்படிங்கிற மாரி. ஸோ இந்த விஷயம் எல்லாமே அக்ஷய்க்கு பாசிபிள் ஆகுது அப்படிங்கிறப்போ, ஹவ் யூ ஃபீல்? அந்த ஃபர்ஸ்ட் முன்னாடி கேமரா முன்னாடி நிக்கும்பொழுது ஏஆர் முருகதாஸ் ஓகே ஆக்ஷன் சொல்லும்பொழுது நமக்குள்ள ஒரு நர்வஸ் இருந்துச்சா? இல்ல சந்தோஷம் இருந்துச்சா? அந்த கரெக்ட்டான எக்ஸாக்ட் ஃபீலிங்க சொல்லுங்க. இது இது எல்லாமே வந்து வாயால சொல்ல முடியாது. அங்க அனுபவிச்சா ஃபீல் தான் தெரியும். பண்றது தான். ஏன்னா, அவ்ளோ பெரிய டைரக்டர் தளபதி இவங்க எல்லார வச்சு படம் பண்ணியிருக்காரு. அவ்ளோ பெரிய ஒரு டைரக்டர் கூட நம்ம பண்றோன்றப்ப ஆப்வியஸா நர்வஸ்னஸ்க்கு வந்து பஞ்சமே இருக்காது. அவ்ளோ நர்வஸ்னஸ் இருக்கும். ஐயோ! ஃபர்ஸ்ட் டைம் பண்றோம். சார் என்ன சொல்லுவாருன்னு தெரியல. பட் சார் வந்து நீங்க நினைக்கிற மாரி வந்து அ யார் கூடயும் மிங்கிள் ஆவாத பெர்சன் கிடையாது. நல்லா மிங்கிள் ஆவாரு. நானே வந்து அவர்கிட்ட ஃபர்ஸ்ட்டு பேச ரொம்ப பயப்பட்டேன் செட்ல. போய் பேசலாமா? வேணாமா? அப்படின்ற மாரி தான் இருந்துச்சு. பட் ஏடிஸ் எல்லாருமே போய் பேசுறா அவர் எதுவும் சொல்ல மாட்டாருன்னு சொல்லி என்ன என்கரேஜ் பண்ணி நான் அவர்ட்ட போய் பேசி லைக் நாங்க ஒரு மாரி ஜெல் ஆயிட்டோம் நல்லா. ம். ஸோ அவர் ஒரு ஜாலி டைப் அப்படின்றது தெரிஞ்சிச்சு. செட்ல எல்லாரையும் கலாய்ப்பாரு. ஸோ அந்த நர்வஸ்னஸ் ஸ்லோவா குறைய ஆரம்பிச்சுது. எப்பவுமே ஃபர்ஸ்ட் ஷாட் எடுக்கிறப்ப வந்து நர்வஸ்னஸ் இருக்கும். நான் அவர் வந்து இந்த ஷெட்யூல் வந்து எனக்கு கட் பண்ணி தான் போட்டாங்க. ஓகே. பிகாஸ் எனக்கு லீவ் அதிகமா வரக்கூடாதுன்னு சொல்லி, அவருக்கும் வந்து அப்போ ஷெட்யூல் இடிச்சுது. ஸோ வந்து கட் பண்ணி போட்டாங்க. ஸோ ஒரு வாட்டி ஒரு வாரம் கேப், ஒரு 1 மந்த் கேப் விட்டு வரப்ப மறுபடியும் ஐயோ! முருகதாஸ் சார் பெரிய டைரக்டர். ஐயோ! முருகதாஸ் சார் பெரிய டைரக்டர். கேப் விடுற சமயத்துல பயம் அதிகமாயிட்டே அப்படியே இருக்கும். ஏறும். ஸோ ஒவ்வொரு வாட்டியும் வரப்ப அந்த ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்றப்ப மட்டும் தான் அந்த நர்வஸ்னஸ். அவர வந்து சார் நான் வந்து நடிக்கிறப்ப அவர மட்டும் பார்க்கவே கூடாது. அவர் இருக்கிற இடத்த நான் பார்க்க மாட்டேன். என்ன சுத்தி ஏடிஸ் மட்டும் தான் இருப்பாங்க. அவங்கள பார்த்து நான் அப்படியே நடிச்சிட்டு போயிடுவேன். சார் மைக்ல மட்டும் டேக் ஓகேன்றுவாரு. அவ்வளோதான். ஒரு சிலர நம்மளால சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாது. அதுவும் இவ்ளோ பேர் கூட வொர்க் பண்ணிட்டு இருக்காங்கப்போ, அவங்களுடைய எதிர்பார்ப்புகள் நெறைய இருக்கும். பிகாஸ் அவங்களுக்கு ஒரு அனுபவம் இருக்குன்றப்போ, நம்ம நெனைக்கிற ஷாட் இப்படிதான் வரணும் அப்படிங்கிற மாரி இருக்கும் இல்லையா? எதிர்பார்த்த அளவுக்கு எத்தன டேக் போவும் ஆக்சுவலா? நம்ம ஒண்ணு பெர்ஃபெக்ட்டா பண்ணி முடிச்சாலும், இல்ல பண்ணு. நல்லா தானே பண்ணேன். ஏன் திருப்பி பண்ண சொல்றாரு? அப்படிங்கிற மாரியான மொமெண்ட் நடந்திருக்கா? அப்படின்ற மாரியான மூவ்மெண்ட் வந்து நடக்கல. பட் எ சார் வந்து ஓகேன்னு சொல்லி எனக்கு இன்னும் பெட்டரா பண்ணியிருக்கலாம்னு தோன்ற மாரியான சீன்ஸ் இருந்திருக்கு. ஓகே. உங்களுக்கு தோணும். அப்படியே பட் சாருக்கு ஓகே. ஆமா. பட் அவரு சுப்பீரியர். ஸோ அவருக்கு வந்து அவர் சொல்றது கரெக்ட்டா இருக்கும். ஸோ அத நாங்க அப்படியே ஃபாலோ பண்ணுவோம். ம். ஏன்னா எனக்கு வந்து தனியா ட்ரெய்னர் இருந்தாரு இந்த ஓகே. படத்துக்கு. ஸோ அவரு குடுக்குற இன்புட்ஸ நான் எடுத்துப்பேன். முருகதாஸ் சார் ஏதாவது ஐடியாஸ் இருந்துச்சுன்னா அவர்ட்ட தான் சொல்லுவாரு. ம். என்கிட்ட டைரக்ட்டா சொல்றது வந்து ஸ்பாட்ல ஏதாவது சேஞ்சஸ் இருந்தா தான். ம். ஸோ அதனால நாங்க வந்து பெருசா கான்வோ வந்து கேரக்டர் பத்தி பண்ணிக்க மாட்டோம். ஸோ ஓகே. அதனால இவர்கிட்ட இன்புட் குடுப்பாரு. அவர் என்கிட்ட குடுப்பாரு. அந்த மாரி தான். எஸ்கே சார மீட் பண்ணீங்களா நேர்ல செட்ல? எஸ்கே சார மீட் பண்ற வாய்ப்பு வந்து எனக்கு ஆடியோ லான்ச்ல மட்டும் தான் கிடைச்சது. ஓகே. செட்ல வந்து எனக்கு கிடைக்கல. பிகாஸ் எனக்கும் எஸ்கே சாருக்கும் ஒரே நேரத்துல ஷெட்யூல் போடல. ம். ஏன்னா நான் அவரோட சின்ன வயசுல பண்றேன். ஸோ ஆப்வியஸா வந்து எனக்கு எடுக்கிறப்ப அவர் இருக்க மாட்டாரு. ஸோ அதனால அவர் டைமை எதுக்கு வேஸ்ட் பண்ணணும்னு சொல்லி ம். ஷெட்யூலை மாத்தி போட்டாங்க. ம். ஏன்னா அவரோட டேட்ஸ் வேலை தான் எங்கள் எல்லாத்தோடதையும் கிளாஷ் ஆச்சு. ஓகே. ஸோ அதனால எனக்கு அவரை செட்டில் மீட் பண்ணுற வாய்ப்பு இன்னும் கிடைக்கல. மேபி ஃபியூச்சரில் அவர் கூட சேர்ந்து ஆக்ட் பண்ணுற வாய்ப்பு கண்டிப்பாக. ஏஆர் முருகதாஸ் சார் சொல்லியிருப்பாரு இல்லையா அந்த ஆடியோ லான்ச் ஃபங்க்ஷன்ல, இவர் தான் உங்களுக்கு சின்ன வயசா பண்ணியிருக்காருங்க அப்படின்னு சொல்லும்போது எப்படி ரியாக்ட் பண்ணாரு? பேசினாரா ஆக்சுவலா? முருகதாஸ் சார் வந்து ஆடியோ லான்ச்சில் சொல்லலை, பட் இன்டெரக்டாக சொல்லியிருக்காரு. ஓகே. எஸ்கே அண்ணா நான் நடித்ததை வந்து பார்த்துருக்காரு, ஓகே. அப்ரிஷியேட் பண்ணியிருக்காருன்னு சொன்னாங்க. சந்தோஷமாக இருந்துச்சு கண்டிப்பாக. ஏன்னா நம்மளோட ஒன் ஆஃப் தி ஃபேவரட் ஆக்டர்ஸ் வந்து நம்மளை அப்ரிஷியேட் பண்ணுறப்ப நமக்கு ஓகே நம்ம அப்போ நல்லா நிஜமாக நல்லா பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி தோணும். அண்ட் முருகதாஸ் சார் மாதிரி ஒரு பெரிய டைரக்டர் அவரு நம்மளை கங்க்ராச்சுலேட் பண்ணுறப்ப வந்து நிஜமாலே அது ஒரு தனி ஃபீல். தனி ஃபீல். ஆமா, அதை எக்ஸ்பிரஸ் பண்ண கரெக்ட். ஆக்சுவலா என்னன்னா ஒவ்வொரு இப்போ 80s 90s எடுத்துக்கிட்டா ஒவ்வொரு பீரியட்லயுமே ஒவ்வொரு ஆக்டர்ஸ் வந்து பீக்ல இருப்பாங்க. இப்போ இந்த ஜென்ரேஷன் பொறுத்த வரைக்கும் பீக்ல இருக்கக்கூடிய ஒரு ஆக்டர் தான் சிவகார்த்திகேயன் சார். அவர் கூட நடிக்கிறோம். அவருக்கு சின்ன பிள்ளையா அவர் சின்ன வயசு கதாபாத்திரத்தை நம்ம ஓன் பண்ணி நடிக்கிறோம்ன்றதுலாம் நிஜமாவே மிகப்பெரிய வாய்ப்பு. இப்போ வாட் மை கொஸ்டின் அப்படின்னா, ஒவ்வொரு ஸ்டேஜ்ல வளர்ந்துட்டு இருக்க ஒரு ஆக்டர் இருக்கும்ல, அவங்களுக்கே ஒரு பயம் இருக்கும். ஏதாவது நெகட்டிவா போயிடுமோ, நெகட்டிவ் ரீச் நம்ம போயிட்டோம் அப்படின்னா நம்ம கெரியருக்கே மிகப்பெரிய டவுன்ஃபால் ஆயிடும் அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கும். அதுவும் நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இப்போதான் நம்ம வளர்ந்துட்டு இருக்கோம். யூ ஜஸ்ட் ஏஜ்
14 யா வெரி ரொம்ப ரொம்ப ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல இருக்கீங்க. அப்போ ஒரு பயம் இருக்குமா உங்களுக்கு? அது நம்ம எப்படி பார்க்குறோன்றத பொறுத்து தான் இருக்குது. ஓகே. நெகட்டிவ் பாசிட்டிவ் ரெண்டுமே வந்து இந்த ஃபீல்டுக்குள்ளே வந்துட்டா கண்டிப்பாக இருக்கும். இந்த ஃபீல்டு அப்படி தான் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டோனாலே நம்ம பாசிட்டிவ்ஸ் மட்டும் நான் நல்லா எடுத்துப்பேன். நெகட்டிவ்ஸ் எதனால் வருதுன்றதை நம்ம பார்க்கணும். நம்ம ஏதாவது ஒன்று அங்கே தப்பாக நிஜமாலே பண்ணியிருந்தோம்னா நெகட்டிவ்ஸ் வரதான் செய்யும், அதை நம்ம தடுக்க முடியாது. பட் அங்கே நம்ம எதுவுமே பண்ணாமல் நெகட்டிவ் வந்துச்சுன்னா அது நமக்கு வெற்றி, அவ்வளோதான். சிம்பிள், வெரி சிம்பிள். ஏன்னா நம்மளை வந்து நம்ம எல்லாமே கரெக்டாக பண்ணி நம்மளை ட்ரோல் பண்ணுறாங்கன்னா நம்ம அவ்வளோ ஒரு உயரத்தில் இருக்கோன்னு அர்த்தம். ஸோ அப்படி எடுத்துக்கணும். எல்லாத்தையுமே வந்து நெகட்டிவாக எடுத்துக்கிட்டு கெரியர் டவுன்ஃபால் நம்ம நினச்சிக்கிட்டே இருந்தோம்னா நம்ம கீழே தான் போயிட்டு இருப்போம். யோசித்து அந்த டைமில் ஓகே இப்போ என்ன கெரியர் டவுன்ஃபாலில் இருக்கோமா, சரி இப்போ என்ன பண்ணலாம், அடுத்து வேறு ஏதாவது மூவிக்கு ட்ரை பண்ணலாம், வேறு ஏதாவது நல்ல கேரக்டர் பண்ணுவோம், அந்த நம்மளோட ஃபேன் பேஸை திருப்பி கொண்டு வருவோம். அப்படி யோசிச்சு விக்ட்ரி தான். ஞாபகம் இருக்கா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கேமரா முன்னாடி நின்று காதல் ஆக்ஷன்ங்கிற ஒரு வார்த்தையை கேட்டு பெர்ஃபார்ம் பண்ணது? என்னோட முதல் படம் டான். அதுலேயும் எஸ்கே அண்ணாவோட சின்ன வயசு கதை பத்திரம். அதில் தான் வந்து முதல் முறையாக நான் வந்து கேமராமேன் நடித்தேன். கேமராமேன் நடிக்கிறது வந்து ஒரு கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். நம்ம ஸ்கூல் ட்ராமாஸ்லாம் வந்து எல்லாரும் உட்காந்துட்டு இருப்பாங்க. ஸோ அந்த டைம்லேருந்து வந்து பின்னாடியிலேருந்து நம்ம ஸ்கூல் ட்ராமாஸ், நம்ம ஸ்கூல்னாலே எப்படி இருக்கும்னு நமக்கு தெரியும். லைக் ட்ராமா பண்ணுறப்ப எல்லாரும் வந்து லைக் கமெண்ட்ஸ் பண்ணுவாங்க, இந்த மாதிரி நிறைய இருக்கும். பட் கேமரா முன்னாடி நடிக்கிறப்போ வந்து அவங்க எல்லாருமே ப்ரொஃபஷனல். இவங்க யாருமே இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாங்க. அண்ட் ஆல்சோ அவங்களுக்கு தெரியும் இந்த சீனில் இதான் நடக்க போகுதுன்னு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி அவங்க மேனேஜ் பண்ணிப்பாங்க. ஸோ நம்ம வந்து பயப்பட வேணாம். அண்ட் ஆல்சோ கேமராங்கிறது வந்து அவங்க வந்து இன்டைரக்டாக நம்மளை எல்லாரும் பார்க்குறாங்க. இன்டைரக்டாக கோடிக்கணக்கான பேர் பார்க்குறாங்க. இதில் ட்ராமானா நம்மளை டேரெக்டாக எல்லோரும் பார்ப்பாங்க. ஸோ இன்டெரக்டாக பார்க்குறப்ப நம்ம அவங்கள பார்க்க மாட்டோம். ஸோ அந்த ஷைனஸ் இது எதுவுமே வந்து கம்பேரிட்டிவ்லி கம்மியாக இருக்கும். அதோட செட்டில் ஒரு 15-16 பேர் தான் இருப்பாங்க. ஸோ ஆஸ் அ ப்ரொஃபஷனல் ஆக்டராக நம்ம அந்த 16-17 பேருக்கு பயப்படுறோன்னா நம்ம ஆக்டராக இருக்க முடியாது. ஓகே. ஸோ பயப்பட மாட்டேன். பயப்படலை. முதல் வாட்டி பயப்படலை. முதல் வாட்டி பயப்படலை. அதுக்கப்புறம் தான் லைட்டாக ஆரம்பிச்சுது. ஏன் அதுக்கப்புறம் லைட்டா? அது வந்து ஃபஸ்ட் டைம் பண்ணுறப்ப வந்து நம்ம ஒரு மாதிரி எக்ஸைட்டிங்காக இருக்கும். ஸோ அந்த எக்ஸைட்னஸ் வந்து இந்த நர்வஸ்னஸை மறைச்சிச்சு. ஓகே. ஸோ ஓகேடா இந்த சீன் அப்படியே தூக்கிடுறோம் அப்படின்ற மாதிரி ஆகி அடுத்து வர படங்களில் வந்து பெரிய பெரிய டேரக்டர்ஸ் கூட ஆக்ட் பண்ணுறப்ப அந்த பயம் இருக்கதான் செய்யும். முருகதாஸ் சாரோட மாதிரி ஆக்ட் பண்ணுறது அது ஒரு வகையான ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லை, கரெக்டாக பண்ணி கொடுத்துடணும் அப்படிங்கிற. அது நம்ம ஒரு படத்தில் வந்து கமிட்டாக இருக்கோம்னா அவங்க நம்மளை நம்பி எடுத்திருக்காங்க. ஸோ அந்த நம்பிக்கையை காப்பாற்றணும் அப்படின்ற மாதிரி ஒன்று உள்ளே போய் அவங்க டைமே நம்ம நிறைய வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஸோ ஒரு 1-2 டேக்ஸ்குள்ளே எல்லாத்தையும் முடிக்க பார்ப்பேன். ஓகே. என்னதான் ஒரு 14 இருந்தாலும் அந்த செட்டில் இருக்கும்போது ஒரு ஆர்டிஸ்ட், எல்லாரும் ஒரு ஆர்டிஸ்ட், அந்த மாதிரி தான் வந்து அக்ஷயுமே ஒரு ஆர்டிஸ்ட். ஆனால் ஏதாவது ஒரு இடத்துல தப்பு பண்ணி டைலாக் மாற்றி சொல்லி திட்டு வாங்கின மொமெண்ட் இருக்கா டேரக்டர்ஸ் கிட்ட? திட்டு வாங்கலை, ஆனால் ஏய் என்னடா பண்ணுற அப்படி கேட்டிருக்காங்க நிறைய. ஆப்வியஸ்லி மனுஷன் தானே எல்லாரும். ஸோ அதனால தப்பு நடக்க தான் செய்யும். நடந்திருக்கு, நிறைய நடந்திருக்கு. அது சரியாக ஞாபகம் இல்லை எந்த படம்னு. ஆனால் டைலாக் வந்து படிச்சிட்டேன் கரெக்டாக. படிச்சுட்டு போயிட்டு ஒரு 2 லைன் தப்பு பண்ணல, அப்படியே தப்பு பண்ணிட்டேன் மொத்த லைனையும். ஸ்கிரிப்ட் அவர் வந்து கட் இது டைலாக் இல்லையே, இது வேற ஏதோ பேசுகிறான் அப்படின்னு அந்த மூமெண்ட் நடந்திருக்கு. பட் ஆனால் அது அந்த ஒரு வாட்டி மட்டும் தான் நடந்துச்சுன்னு நினைக்கிறேன். அது வந்து அன்னைக்கு ஏதோ மூட் அப்செட்டில் இருந்தேன் நான். ஒரு மாதிரி காலையிலேருந்து எதுவுமே சரியாகவே போகலை. ஸோ அதனால் டைலாக் பார்த்துட்டு மெமரைஸ் பண்ண ட்ரை பண்ணிருந்தேன். வழக்கமாக எனக்கு 2 to 3 minutes தான் ஆகும். அன்னைக்கு வந்து ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. ஸோ எனக்கே ஒரு மாதிரி ஆகி நான் ஒரு ஹாஃப் லேர்ன்ட்டில் போய் சொல்லிட்டேன். ஓகே. ஸோ அதனால் அது ஒரு மாதிரி ட்ரிக் ஆகி அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்த டேக்கே ஓகே ஆயிடுச்சு. ஓகே. இப்போது எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய ஆசை அப்படிங்கிற மாதிரி இருக்குல்ல, இந்த ஹீரோ கூட பண்ணணும். ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த ஹீரோஸ்க்கு வந்து, அதுவும் இப்போ நான் முன்னாடியே சொன்னதான், சிவகார்த்திகேயன் சாருக்குலாம் 2 படம் ஆயிடுச்சு. அவங்களுடைய சின்ன வயசு கதாபாத்திரம் ஓன் பண்ணியாச்சு. இருந்தாலும் இந்த ஹீரோக்கு வந்து கூடவே ஆக்ட் பண்ணணும். தளபதி அவர் தான் போக போறேன்றாரு. நானே மன உளைச்சல். நான் அவரை விட மாட்டேன். எனக்கு நான் அந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள வர்றதுக்கே ஒரு மெயின் காரணம் அவர் தான். அப்படியா? அவர் தான் லைக் என்னோட இன்ஸ்பிரேஷன் மாதிரி. ஓகே. அவரை பார்த்து தான் நான் வளர்ந்தேன். ஹார்ட் ஒர்க்குன்றதை நான் எஸ்கே அண்ணா கிட்ட இருந்து கற்றுக்கிட்டேன். டேலண்ட்டுன்றதை நான் தளபதி அண்ணா கிட்ட இருந்து கற்றுக்கிட்டேன். ஸோ இந்த மாதிரி ஒரு ஆக்டர்ஸ் கிட்ட இருந்தும் நம்ம இன்புட் எடுத்து தான் இந்த ஃபீல்டுக்குள்ளே வரோம். ஸோ அப்படின்றப்ப எனக்கு வந்து காமனாக சொல்லணும்னா எல்லா ஆக்டர்ஸுமே எனக்கு பிடிக்கும். நான் யாரையுமே பிடிக்காதுன்னு சொல்லவே மாட்டேன். ஏன்னா எனக்கு எல்லாருமே பிடிக்கும். ஏன்னா ஆஸ் அன் ஆக்டராக அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்திருக்காங்கன்றது எனக்கு தெரியும்.
ஸோ அவங்க யாரையும் நான் பிடிக்காதுன்னு சொல்ல மாட்டேன், எனக்கு எல்லாருமே ரொம்ப பிடிக்கும். பட் ஆனால் எனக்கு யாரு கூட நடிக்கணும், என் ஐடல் யாருன்னா அது தளபதி விஜய். சரி, ஓகே. நமக்கு தான் விஜய் சார் பிடிக்கும், சிவகார்த்திகேயன் சார் பிடிக்கும். அவங்கள வந்து இந்த சீன் நல்லா இருக்குல்ல அப்படின்னு நமக்கு ஒரு சீன் ஃபேவரட் சீனா இருக்கும்ல, அது ஏதாவது ஒரு டைலாக் நம்ம சும்மா ஒன்று ட்ரை பண்ணி பார்ப்போமா இப்போ? ஓகே. இந்த கான்ஃபிடன்ஸ் தான் எங்கேயோ கூட்டிட்டு போக போகுது. அது எப்பவுமே யாராவது எதாவது கேட்டா முடியாதுன்னு சொல்லக்கூடாது, அதுதான் ஒரு ஆக்டரோட விஷயம். எங்க என்ன கேட்டாலும் அதை நடிச்சு காமிச்சிடணும். தேங்க்யூ. இப்போ வந்து டான் படத்துல நான் நடிச்சிருக்கேன். அதுல வந்து ஒரு காமெடி டைலாக், இதா கவு அம்ச்சா ஹாஃபா தெரியாம பண்ணிட்டான், என்ன தெரியாம பண்ணிட்டா, நான் வல்ல மல்ல கப்பட்டை நிக்க வச்சா இப்படி விளாண்டுக்க ஹாஃபா, என்ன ஆஃபா, நீ திங்கா சோறு என்ற வேர்வாடா, நான் திங்கா தீஃபாஃபா, அதுவும் என் காசு தான்ஃபா. இந்த டைலாக் வந்து பிடிக்கும் எனக்கு ஒரு மாதிரி. அது எல்லா இடத்துலையும் சொல்லி சொல்லி இது ஃபுல்லாக மனப்பாடமே ஆயிடுச்சு எனக்கு. ஓகே. இப்போ ஒரு ஆக்டர்னு பொழுது நான் உட்கார வச்சு எனக்கு இந்த டைலாக் பேசுங்க அப்படிங்கிறதுல வீட்டில் அம்மா அப்பா போர் அடிக்குது அப்படின்னா டே உட்கார எதை சும்மா பேசி காமிடா அப்படி சொல்லுவாங்களா? நான் வந்து எல்லாரையும் வந்து நல்லா கலாய்ப்பேன். ஓகே. நல்லா ரோஸ்ட் பண்ணுவோமா? எல்லாரையும் ரோஸ்ட் பண்ணுவேன் நான். ரோஸ்ட் பண்ணுறதுன்னா வந்து நல்லா கலாய்ப்பேன், ஆனால் அவங்க யாரையும் ஹர்ட் பண்ண மாட்டேன் இந்த மாதிரி. அதனால வந்து போர் அடிக்காது அவங்களுக்கு. வீட்டில் வந்து நான் என் சிஸ்டர் இருக்கோம், நாங்கள் அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு இருப்போம். நாங்கள் ஃபேமிலியாக சாப்பிட்றப்ப அப்படின்றப்ப நல்லா கலாய்ச்சிட்டு, ஸோ ஒரு மாதிரி எங்களுக்கு போர் அடிக்கிற மாதிரி எந்த சூழ்நிலையும் வரல. அந்த சிச்சுவேஷன் உருவாகிறதுனால எங்கள் அம்மா என்னை நடிக்க வைக்க மாட்டாங்க வீட்டில். ஓகே. ஃபன்னி டைப் அப்படின்னும் பொழுது ஆர்ஜே பாலாஜி அவங்க கூட வந்து இந்த சிங்கப்பூர் சலூன்லையுமே ஒரு விஷயம் பண்ணியிருக்கீங்க. அப்போ ஆர்ஜே பாலாஜி மாதிரி நம்ம சும்மா ஒரு இமிட்டேட் பண்ணி பார்ப்போமா? ஆர்ஜே பாலாஜி எப்படி பேசுவாங்க அந்த மாதிரி பேசி காட்டுங்க. ஆர்ஜே பாலாஜி நான் கமெண்ட்ரியில் வந்து மூக்கு மேலே ராஜா ராஜா மூக்கு மேலே ராஜா அப்படின்னுவாரு. அவரும் சீக்காவும் பண்ணுற அலப்பறெல்லாம் பயங்கரமாக இருக்கும் கமெண்ட்ரியில். ஆப்வியஸ்லி நான் ஆர்ஜே பாலாஜி என்னோட ஒரு பெரிய ஃபேன். பிகாஸ் அவருமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த காமெடி ஜானர் சூப்பராக பண்ணுவார். அந்த ஸ்பான்டேனியஸ் இருக்குல்ல, லைக் நம்ம ஒரு செகண்ட் விட்டாலுமே அந்த ஜோக்குக்கான வேல்யூவே போயிடும். எப்படி யோசிச்சு அந்த இடத்துல அடுத்தடுத்து அடிக்கிறாங்கன்னே தெரியாது. அவர்கிட்ட இருந்து பாதி கவுண்டர் நான் கற்றுக்கிட்டேன். அப்படியா? ஆமாம். லைக் கவுண்டர்ன்றது வந்து ஒரு கரெக்டான டைமிங்கில் போட்டால் தான் அதுக்கு வந்து வேல்யூ. ஆமா. நீங்க ஒரு செகண்ட் லேட்டா போட்டாலும் அது காமெடி ஆகாது, ஜோக்கு அது தப்பாயிடும், அது ஆப்வியஸா. ஸோ வந்து அவர் அதை கரெக்டாக பண்றதுனால அந்த ஒரு டேலண்ட் இருக்குல்ல, ஏன்னா அவர் வந்து டக்கு டக்குன்னு யோசிப்பார் கவுண்டரை. ஸோ அவர்கிட்ட இருந்தும் கேபிஒய் பாலா இருக்கார்ல, அவர்கிட்ட இருந்தும் நான் வந்து கவுண்டர்ஸ் வந்து நிறைய கற்றுக்கிட்டேன். ஓகே. ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணலாம். ஓகே. ஸோ ஆர்ஜே பாலாஜி அண்ணா வந்து ஒரு நல்ல ஹியூமன், அவ்வளோதான். சிரிக்க வைக்கிறாங்கல்ல மற்றவங்கள, குட் சோல் அந்த மாதிரி. ஓகே. இப்போ ஜென்சி கிட் 2K கிட்ஸ் இவங்கெல்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா டெக்னாலஜியோட சேர்ந்து பிறக்கிறாங்கன்னு தான் என்னுடைய பெர்ஸ்பெக்டிவ்க்கு தோணுது. பிகாஸ் ஏன்னா இப்போ இருக்க குழந்தை எல்லாருமே வயிற்றுலேருந்து வெளியில் வந்த உடனே ஃபோனை யூஸ் பண்ணுற அளவுக்கு அந்த அளவுக்கான கெப்பாசிட்டி இப்போ பிள்ளைகளுக்கு இருக்கும் பொழுது ஒரு நார்மல் கிரிட்டிசிசமாக என்ன வைக்கிறாங்க அப்படின்னா இப்போ இருக்க குழந்தைங்க வந்து அந்த குழந்தை தன்மையே இழந்துடுறாங்க, வயசுக்கு மீறின ஒரு தொலைநோக்கு பார்வையோட பேசுறாங்கன்றப்போ அந்த ஆறா இருக்கும்ல, குழந்தைங்களுக்கான ஒரு நேச்சர் இருக்கும்ல, அது இல்லையோ அப்படிங்கிற மாதிரியான பல விமர்சனங்கள் வைக்கும் பொழுது, அதுவும் நம்ம ஆக்டிங் கெரியர்ல இருக்கும்பொழுது நம்ம மேல இன்னும் வைக்கும். சின்ன பையனா படிக்கிற வேலையை பாடுறா, படிக்கிறியா, ஸ்போர்ட்ஸ் போறியா, இதோட வச்சு எதுக்கு இதெல்லாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விமர்சனம் வந்து கண்ணை மூடிட்டு நம்ம மேல வைக்கும் பொழுது எப்படி இருக்கும் அந்த நேரத்துல? மைண்ட் செட் வச்சிருக்காங்களா உங்ககிட்ட யாராவது? அதுதான் சொன்னேனே, இந்த கெரியர்ல வந்துட்டா பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் வந்து டெக்னாலஜின்றது வந்து ஒரு சில வகையில் நமக்கு உதவியாக இருக்குது, ஆனால் அது வந்து நம்மளே முழுங்க ஆரம்பிச்சிருக்கு. நான் கூட வந்து நான் சொல்லுவேன், நான் வந்து டெக்னாலஜியை தொடமாட்டேன்னு நான் சொல்ல மாட்டேன். நானும் டெக்னாலஜிக்குள்ளே அடிக்டான ஒரு பர்சன் தான். நம்ம எல்லாருமே டெக்னாலஜிக்குள்ளே தான் இருக்கோம். ஏன்னா டெக்னாலஜி வந்து அவ்வளோக்கு அவ்வளோ நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்து அது கூட நம்ம பழக்கப்பட்டுட்டோம். ஸோ இந்த காலத்தில் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ டெக்னாலஜி டெவலப் ஆகுதோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்ம குழந்தைங்களையும் பழக்கப்பட்டு தான் ஆகணும். வயசுக்கு மீறின பேச்சுன்றது வந்து இப்போது 90s 80sலாம் வந்து அந்த அறியாமை இருந்தது, அந்த இன்னோசென்ஸ். ஏன்னா 90sலாம் நடிக்கிறவங்கனாலே வந்து வீடு தரமாட்டாங்க, அந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருந்துச்சு. ஏன்னா அந்த டைமில் அது வந்து ஒரு பெரிய குற்றம். இந்த டைமில் வந்து அது அப்படியே மாறிடுச்சு, பாப்புலாரிட்டி அது இன்க்ரீஸ் ஆச்சு. அவங்க எல்லாரும் இவங்களை வந்து தங்களுடைய ஃபேமிலி பர்சன்ஸை விட அதிகமாக வேல்யூ பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ சூழ்நிலை மாற நம்மளும் அதுக்கு ஏற்ற மாதிரி மாறிக்கணும்னு நான் சொல்கிறேன். அதே மாதிரி சின்ன பையன் படிக்கணும் அப்படின்றப்போ நான் வந்து படிக்கிற வேலையும் ஆக்டிங் பண்ணுற வேலையும் பேரலாக வச்சு தான் பண்ணிகிட்ருக்கேன். ஒன்றுத்த கீழே ஒன்றுத்த மேலே நீ எப்போவுமே ஏற்ற மாட்டேன்.
அண்டு கண்ணை மூடிட்டு விமர்சனங்கள் வைக்கிறவங்க வச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. நம்ம எதுவும் பண்ண முடியாது அதுக்கு. அதுலேருந்து நல்லதை எடுத்துக்கிட்டு கெட்டதை ஒதுக்கி வைக்கணும், அவ்வளோதான். ஓகே. டெக்னாலஜியை அடாப்ட் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறப்போ டெக்னாலஜி வர வர நமக்குள்ள ஒரு பயம் இருக்குது. அதுவும் இப்போ வந்து சினிமா சைடு எடுத்துக்கிட்டோம், ஆர்ட் ரிலேட்டடான ஒர்க் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃப்யூச்சரில் ஒரு வேளை ஆர்டிஸ்ட்டுக்கான மதிப்பு குறைஞ்சிருமோ, ஆர்டிஸ்ட்டுக்கான தேவை குறைஞ்சிருமோங்கிற ஒரு பயம் இருக்குது. இப்போவே வந்து நிறைய இடங்களில் வந்து ஆள் வேணும் அப்படின்னா ஏஐ வச்சு பண்ணிக்கிறாங்க. இப்போ எனக்கு என்னன்னா சைல்ட்ஹுட்டுக்கு ஒரு கேரக்டர் தேவைன்றப்போ நம்மளாம் இந்த மாதிரி ஆக்ட் பண்ணுறோமா, ஒரு வேளை ஏஐ இன்னும் கொஞ்சம் டெவலப் ஆயிடுச்சு அப்படின்னா சைல்ட்ஹுட் கேரக்டரே வந்து ஏஐ வச்சு பண்ணிடுவாங்களோ, அப்போ அந்த இடத்துல ஒரு கதாபாத்திரம் படாதோ அப்படிங்கிற ஒரு பயம் எனக்கு வரப்போ உங்களுக்கு அந்த பயம் இருந்திருக்கா? இருக்க தான் செய்யும். ஏன்னா அது ஏனோ இல்லை, என் வேலைக்கு உல வச்சா நான் என்ன பண்ணுறது அப்புறம் இருக்க தான் செய்யும். பட் ஆனால் ஆல்வேஸ் சூஸ் த ரியாலிட்டி தான் நல்லாயிருக்கும். நீங்கள் வந்து ஏஐக்கும் லிமிட்ஸ் இருக்குது. ஆனால் ஒரு ஹியூமனை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற அளவுக்கு ஒரு ஏஐ ஒரு ஹியூமன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்காது. அதுதான். ஏன்னா நீங்கள் மேனுவலாக டைப் பண்ணுறதை வச்சு அது ரியாக்ஷன்ஸை கேப்சர் பண்ணும். பட் ஆனால் நீங்கள் சொல்கிற அந்த ஒரு எமோஷன் அது எல்லாத்தையுமே கொண்டு வந்து, இப்போ நாங்கள் சொல்கிறோம்ல, அவர் என்னால் புரிஞ்சிக்க முடியுது, நாங்கள் ஒரு 2 டேக்குள்ளே முடிக்கணும், ஏன்னா அவருக்கும் டைம் பத்தலை, அப்படி அது பண்ணாது. அதுக்கான இந்த ஒரு டைம் அந்த சீனை லோட் பண்ணோன்னா அதுக்கு எடுத்துக்கிற டைம் வந்து குறையாது. ஆனால் நாங்கள் அதை குறைச்சிப்போம். இந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் நிறைய நாங்கள் பண்ணுவோம். ஓகே. ஸோ ஆஸ் அ ஹியூமனாக பண்ணுறது வந்து மோர் அண்ட் மோர் அவங்களுக்கு கம்ஃபர்டபுள். ஏன்னா நம்ம ஒரு ஹியூமன் கிட்ட பேசுகிறப்ப தே கேன் அண்டர்ஸ்டாண்ட் இந்த ரோலுக்கு இதான் தேவைன்னு அவங்க புரிஞ்சுப்பாங்க. சில நேரங்களில் ஏஐயால் அதை புரிஞ்சிக்க முடியாது. ஸோ அதுதான் என்னோட விமர்சனம். வந்து ஏஐ வந்து வருங்காலத்தில் கண்டிப்பாக வந்து திரைப்படங்களில் யூஸ் பண்ண தான் போகிறாங்க. இப்போவே வந்து யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அந்த டிஏஜிங் அது எல்லாமே பண்ண தான் செய்கிறாங்க. பட் ஆனால் வந்து அது எல்லாமே வந்து ஒரு அளவுக்கு மேலே அதோட வச்சுக்கோங்க. ஆமாம், இந்த அளவுக்கு கொண்டு வந்துடாதீங்க, எங்களுக்கு வேலை பாதிக்கும். அவ்வளோதான். தமிழ் சினிமாவில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒவ்வொரு ஜானர் கொடுக்க ஒவ்வொரு டைரக்டர்ஸ் இருக்காங்க. காமெடி ஜானர்னா இந்த டைரக்டர்ப்பா, மாசான ஒரு ஃபைட் சீன் எல்லாம் கலந்து கொடுக்கணும்னா இந்த டைரக்டர், சமூகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனையை வெளிக்கொண்டு வரணும்னா இந்த டைரக்டர் அப்படின்னு இருக்கும்ல. எனக்கு இந்த டைரக்டர் கூட இது போன்ற ஒரு கதையில் நான் ஒர்க் பண்ணணும் அப்படின்னா எந்த டைரக்டர், என்ன கதை, எப்படி இருக்கணும்? ஆல்ரெடி ஒரு ஜானரில் முடிச்சாச்சு, த்ரில்லர் வித் ஏஆர் முருகதாஸ் சார். எனக்கு வந்து லோகேஷ் கனகராஜ் சார் கூட நடிக்கணும்னு ஒரு ஆசை இருக்குது. அவர் கூட ஒரு த்ரில்லர் படம் பண்ணணும்னு. அண்ட் ஆப்வியஸாக மற்ற நலன் குமாரசாமி சாரோட ஆல்ரெடி பண்ணிட்டேன். காமெடி ஜானரில் வந்து வாவாத்தியார் ரிலீஸ் ஆகுது டிசம்பர் மாதம். அண்டு எனக்கு வந்து ஆப்வியஸாக எல்லா ஆக்டர்ஸ் கூடயுமே வந்து எல்லா ஒரு டேரக்டர்ஸ் கூடயுமே பண்ணணுன்ற ஆசை இருக்க தான் செய்யுது. ஐ கான்ட் நேம் செப்பரேட்லி. ஒரு ஜானருக்கு ஒரு ஆள் அப்படின்ற மாதிரி பண்ணணும். ஒவ்வொரு ஜானர் கூட எல்லா டைரக்டர் கூடயுமே ஒர்க் பண்ணணும் அப்படிங்க. ஓகே, ஐ விஷ் இது எல்லாமே நடக்கணும். இன்னொரு சில வருடங்களில் பார்க்கும்பொழுது இங்கே பார்த்த அக்ஷயை ஒரு பெரிய இடத்துல பார்த்தேன் அப்படின்னா நிஜமாவே நான் மனசார ரொம்ப சந்தோஷப்படுவேன். அண்ட் தென் படிப்பு ரொம்பவே முக்கியம். அது நீங்கள் பேரலாக ரொம்ப அழகாக மூவ் பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த ஸ்டேபிள் இருக்குல்ல, அது ரொம்ப முக்கியம். அதை நீங்கள் ரொம்ப அழகாக கொண்டு போயிட்டு இருக்கீங்க. அதை இன்னும் அழகாக கண்டினியூ பண்ணுங்கள். ஐ விஷ் உங்களுடைய லைஃப்பில் நல்ல சக்ஸஸ்க்கு நீங்கள் போகணும். அதை பார்த்து நான் இங்கேருந்து சந்தோஷப்பட நான் ரெடியாக இருக்கேன். ஆல் தி பெஸ்ட் உங்கள் ஃபியூச்சருக்கு. பெஸ்ட் ஆஃப் லக். படம் வந்து ரிலீஸ் ஆகட்டும். உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸை பார்க்குறதுக்காக நான் ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.